டோட்டலாக வேலையை டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டோம். என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், சேஃப்டி கேட்டு, நான் கார் ஓட்டும் போது திடீர் உள்ள படிக்கட்டு, எஸ்எஸ் படிக்கட்டு, கிளாஸ். திடீர்னு ஒரு சத்தமும் கேட்காம என் ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகி ஒரு பயங்கர அமைதி. அப்போ எனக்கு எல்லாம் தெளிவா தெரியும். மேலே உள்ள பால்கனி டோட்டலாக எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைனர் ஒர்க்கு காமிச்சிருந்தோம். படிக்கட்டில் டோட்டலாக டஃபன் கிளாஸு ஸ்பிகேட் வச்ச மாதிரி காமிச்சிருந்தோம். அப்போ டீ அடாப்டரு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து போஸ்ட் இல்லாமல் மேலே முக்கால் பைப்பு, கீழே முக்கால் பைப்பு. ஒவ்வொரு வீடியோவில் என்னென்னா கொஞ்சம் வேலை டிஃப்ரெண்ட் இருக்கும். கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வேலை டீட்டெயிலு, அதாவது உங்களோட வேலை என்ன, அதாவது மாடல்ஸ் எதாவது நீங்கள் அமுச்சு விடணும், படிக்கட்டு உங்களோட மாடல்ஸ் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்வோம், நான் மாடல்ஸ் அமுச்சுடுவோம். இவங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் என்ன செய்யுங்க கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். டோட்டலாக இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி கேட்டு. டோட்டலாக ஆனால் காம்பவுண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் தான் போட்டிருக்காங்க. சேஃப்டி கேட்டு மட்டும் ஃபுல்லாக எஸ்எஸ்சில் போட்டிருந்தோம். அதில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 304. பைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 ஸ்கொயரு. அவுட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயரு. கேட்டோட ஃப்ரேமு டோட்டலாக 1.5 ஃப்ரேமு. ஸ்கொயர் பைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.25. டோட்டலாக இது வந்து 1.25 மாடல்ஸு. இது லைனரு. இந்த பைப் பார்த்தீங்கன்னா 3/4. நம்ம அந்த படிக்கட்டுக்கு போடுற 3/4 பைப்பு. இது பார்த்தீங்கன்னா டிசைனிங்ஸு, அதாவது சுருள் மாடல் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக இது சுருள் மாடல் போட்டாச்சு. கீழே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெச்பிஎல் சீட்டு போட்டிருப்போம். ஹெச்பிஎல், ஏசிபி, குறுக்க 3/4 பைப்பு, அதில் பால் சுருகிற மாதிரி அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து குறுக்க வந்து டோட்டலாக பைப்பு கேட்டிருந்தாங்க. குறுக்க வந்து 1 இன்ச்சு கேப்பு ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக ஏசிபி சீட்டு டோட்டலாக அங்கிட்டு கொடுத்துருந்தோம். என்னென்னா மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். மாடல்ஸுக்கு பொறுத்தாப்புல ரேட்டு 1200 1000 ரூபாயில் இருக்குது, 2000 இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம மாடல்ஸ் போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல பட்ஜெட் என்ன செய்யும், நம்மளுக்கு டோட்டலாக கூட வரும். அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை எந்த மாடலாக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கேட்டு போட்டுக்கலாம். நம்ம போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வுட்டு போஸ்ட்டில் நிறையா இருக்குது. மாஸ்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மேலே இருக்குது நம்மளுக்கு பானல்ஸு. அவங்க இந்த மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது லைட்டு டைப்பு டோட்டலாகவே. ஒயர் கனெக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி அவங்க கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நம்ம கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸு. டோட்டலாகவே வந்து கிளாஸு ஃபுல்லாகவே கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பெலிங்காக கல் போட்டிருப்பாங்க. டோட்டலாகவே கல் போட்டு இந்த டைப்பில் அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. போஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டாச்சு. அப்படிங்கிறது பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு இதே டைப்பில் போட்டிருக்கோம். மேலே வந்து டாப் வந்து ரவுண்டு போட்டிருந்தோம். ஆனால் ஸ்கொயர் டோட்டலாக கேட்டிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கொயர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலே டாப் வந்து 1.5 ஸ்கொயர் ஃபுல்லாகவே போட்டாச்சு. குறுக்கவும் பார்த்தீங்கன்னா 2 குறுக்க பார்த்தீங்கன்னா இந்த 2, அதாவது கிளாஸ் மேலேயும் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இது 1.5 பைப் தான். இந்த போஸ்ட்டும் 1.5 போட்டாச்சு. மேலே வந்து ரெகுலர் எப்பயும் போல் நம்ம பிஞ்சு போஸ்ட்டு போடுவோம், அதே மாதிரி பிஞ்சு போட்டாச்சு. சென்டரில் அந்த கிளாஸ் பிடிமானத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டீ அடாப்டர் பார்த்தீங்கன்னா மேலே 2 கீழே 2 பேலன்ஸ் நல்லாயிருக்கும். அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு நம்ம நெருக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸோட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்ரெடி இந்த மாடல் அனுப்பிச்சு விட்டு தான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக அதே மாதிரியே போட்டாச்சு. டோட்டலாக அப்படியே டோட்டலாக இதோட ரன்னிங் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 74 அடி நீளம். இங்கிட்டு படிக்கட்டு அது இல்லாமல் இங்கிட்ட வந்து ஒரு பிட்டு போட்டோம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்பு இருக்கும். அவன் என்ட்ரன்ஸ் டோட்டலாக அந்த வளவு மாடல்ஸ்க்காண்டி அவங்க போட்டிருந்தாங்க. நம்மளை இங்கிட்டிருந்து போட்டாலும் என்னென்னா டோட்டலாக இடைஞ்சலாக இருக்கும் ஃபுல்லாகவே. அதனால் கஸ்டமர் அவர் இன்ஜினியர்கிட்ட சொன்னோம், இந்த சைடு போட சொன்னாங்க. ஆனால் இந்த சைடில் போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும்னு சொன்னோம். இந்த வார் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக போட்டாச்சு. ஏன்னா இது ஏறிட்டு டோட்டலாக இங்கிட்டு ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இங்கிட்டு ஏற கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த சைடு ஒரு பிட்டு மட்டும் போட்டாச்சு. தெரியும் ஒருத்த எனக்கு இருக்க முடியாது. உயரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கட்டு நார்மலாக பார்த்தா 34 இன்ச்சு போடுவோம், 33 இன்ச்சு போடுவோம். ஆனால் உயரம் வந்து படிக்கட்டி கிட்டத்தட்ட இது உயரம் பார்த்தீங்கன்னா 3 அடி கொடுத்துருந்தோம். ஏன்னா சேஃப்டி தேவை கேட்டிருந்தாங்க. ஆனால் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு 34 இன்ச்சு போதுமானது. எக்ஸ்ட்ரா கேட்டால் கஸ்டமர் கேட்டால் நம்ம போட்டு தருவோம். 3 அடிங்கிறது 3 அடி, இது எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அடி உயரம் கொடுத்துருக்கோம். பால்கனி பார்த்தீங்கன்னா 3.4 அடி கேட்டிருந்தாங்க. பால்கனி இதுவும் அதே உயரம் தான். 34 இன்ச்சு போதுமானது. ஆனால் 3.4 அடி கேட்டிருந்தாங்க. சேஃப்டிக்கு கொஞ்சம் இதுக்காண்டி கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக டோட்டலாக இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 3.4 அடி டோட்டலாகவே. கார்னர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து கரெக்டாக கார்னரில் போஸ்ட்டு கொடுத்தாச்சு.
ஏன்னா ஏற்கனவே போட்ட மாடலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கால் எல் மாதிரி கொடுத்துருப்போம். சரி, அது ஒரு டைப் மாடல்ஸ் போட்டிருக்கனால இது வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். போஸ்ட் கார்னர் டு கார்னர் கொடுத்துடலாம், எல்பெண்ட் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா கார்னரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக கண்டினியூஸ் பார்த்தா அந்த வேலையை பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாகவே ஒரே கண்டினியூஸாக இருக்கும். அங்கேருந்து கீழேருந்து பார்த்தா ஒரே ரைனிங் ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம கார்னர் போஸ்ட் கொடுத்தனால. டோட்டலாக கேட்டோட டீட்டெயில் பார்த்தாச்சு. படிக்கட்டோட டீட்டெயில் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால்கனி, மேலே டாப் பால்கனி ஷேப்பில் டோட்டலாக ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 48 அடி டோட்டலாகவே. கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா 3 பாந்து ஒரே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கிளாஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது 2 பாந்து போட்டிருக்கலாம். ஆனால் கஸ்டமர் இன்ஜினியர் வந்து என்னன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து 3 கிளாஸாக போடுங்க ஒத்தப்படையில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டோட்டலாக எல்லாமே 3 பாந்து போதாச்சு. ஸ்பிகேட்டை பொறுத்தவரையும் அதான் டோட்டலாக வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஸ்பிகேட் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஒயரம். ஸ்பிகேட்டை பொறுத்தவரையும் 9 இன்ச்சு இருக்குது, 4 இன்ச்சு இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து 6 இன்ச்சு தான் போட்டிருப்போம். அதே மாதிரி ஸ்பிகரோட அந்த திக்னஸ்ஸு சைடு 2 சைடு அந்த பத்தையோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 mm திக்னஸ் இருக்கும். ஏன்னா இப்போ அது 5 வருது, 6 வருது. நம்மளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம 8 தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா காடி பைப்பு 2 இன்ச்சு. நம்மளோட வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். டோட்டலாக நம்ம அதிகமாக வந்து 1.5 போடவே மாட்டோம். மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து பட்ஜெட் கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.5 போடுவோம். ஓரளவு நம்மளுக்கு நம்ம சொன்ன ரேட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓகே சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், டோட்டலாக 2 இன்ச்சு தான் போடுவோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக நாங்கள் 2 இன்ச்சு தான் ஃபுல்லாக போடுவோம்.